அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பலன்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த வக்ர காலம் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசி மகரம். மகர ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து இந்த சனி வக்ர பலன்களுக்கான ஒரு ஜெனரல் காம்பினேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். முதல்ல சனி பகவான் நம்மளோட ராசிக்கு, நம்மளோட நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் சொல்றோம். பொதுவா சனி 3ல இருக்கிறது நல்லது. இப்ப வக்ரம் ஆகும்போது சிந்தனையில ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும். ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியல, தெளிவா ஒரு மாற்றங்கள் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும், ஒரு தயக்க குணத்தை கொடுக்கும், சின்னதா பய உணர்வை கொடுக்கும். இதுதான் இந்த சனி வக்ரம். இதை மகரம் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரா மாறிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரி, இப்போ முதல்ல நம்ம பாக்குறது ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை. இந்த சனி வக்ர காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது? பொதுவா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. ஆல்ரெடியே ஃபேமிலியில ஒரு மாதிரி வாக்குவாதம், கருத்து போராட்டம், நீங்க சொல்றது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒத்து வராது, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, ஒரு மாதிரி கருத்து போராட்டமா ஃபேமிலி லைஃப் ரிலேட்டடா ஒரு மாதிரி ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2ஆம் அதிபதியை வரக்கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் ஆகுறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். எனவே குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை, கவனம், பொறுமை, நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்து எதுவும் செய்ய வேண்டாம். இப்போதைக்கு குடும்பத்துல அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிட்டாலே இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு சேஃபான ஜோன்ல பயணிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து போராட்டங்களை குறைத்து குடும்ப சூழ்நிலை, குடும்ப அமைதியை நீங்க பேணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கருத்து போராட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு. மேலும் குடும்பத்துல செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே இந்த சனி வக்ர காலகட்டத்துல ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலைகளை நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு தயாராகிடுங்க. பொருளாதாரம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி, கொஞ்சம் பிளான் பண்ணி நகர்த்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சில மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா செயல்பட்டா இந்த நேரம் உங்களுக்கு ஃபேவரா மாறும். ஓவராலா இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. கொஞ்சம் அதை சமாளிக்கிறதுக்கு நீங்க தயாராயிடணும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது ஒரு வகையில நல்லது. இந்த சனி வக்ர காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண சுபகாரியங்களை, சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தாராளமா முயற்சிகளை செய்யலாம். சனி வக்ரமா இருக்கிறதுனால முடிவு எடுக்கிறதுல சில தாமதங்கள், சில குழப்பங்கள் இதெல்லாம் போகலாம். குறிப்பா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். மற்றபடி எதுவும் பெருசா மைனஸாலாம் தெரியல. அதனால இந்த நேரத்துல திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குரு உச்சம். அதுலயும் பார்த்தோம்னாக்கா நமக்கு குரு 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அவர் 7ஆம் இடத்துல உச்சமாகும் போது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகளை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அதிகரிக்குது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த சனி வக்ர காலகட்டத்துல வாழ்க்கை துணைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பார்த்து பண்ணுவீங்க. ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகள் நீங்க வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் நிதானமா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிட்டோம்னாக்கா இந்த காலகட்டத்துல மேஜர்லி நமக்கு ட்ரபிள் நம்மளால குறைச்சிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேலும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், நிதானம் தேவை. இருப்பினும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா செலவுகள் மட்டும் இரட்டிப்பாகுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே அதை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க தயாராகிக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை ஒன்னும் பெரிய அளவுல குற்றமா தெரியல. செலவுகள், மாற்றங்கள், சுப விரய மாற்றங்கள், ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யறது, இது மாதிரியான மகிழ்ச்சி மாற்றங்கள் தான் அதிகமா தெரியுது. பெருமளவு குற்றமா எதுவும் தெரியல. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருந்துச்சு. கடந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிருப்போம். ஒரு மாதிரி தடை, தாமதம், நினைச்ச மாதிரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நெருக்கடி இப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ இந்த சனி வக்ர காலம்
இந்த புத்திர பாகியம் சார்ந்த வகையில முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சுப செய்தியை மேக்சிமம் கொடுத்துரும். ஏன்னா வக்ர சனியுடைய பார்வை தான் 5ஆம் இடத்துல பதியுது. அது ஒன்றும் பெருசா குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. எனவே புத்திர பாகியம் சார்ந்த வகையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் சரி, அதை இப்ப சமாளிச்சு புத்திர பாகியத்துல சுப செய்தியை அடைகிறதுக்கு இது சாதகமா இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, புத்திர பாகியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா அதை இப்ப சரி செஞ்சு சரியான முறையில மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது இந்த நேரத்துல புத்திர பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும். சோ தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் கடந்த காலகட்டங்களில் உறுதியா கொடுத்திருக்கும். இப்போ பிள்ளைகளுடைய ஆதரவு, பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால நிம்மதி, கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அதெல்லாம் விலகி இப்ப பிள்ளைகளுடைய ஒத்துழைப்போட ஒரு மகிழ்ச்சி மாற்றங்களை நீங்க இப்ப அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேலும் பிள்ளைகளால ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல், மன வருத்தம் எல்லாம் சரியாகும். இப்ப பிள்ளைகளுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்குது. அடுத்தது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த வக்ர காலம் என்ன செய்யனாக்கா, கடந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில என்ன வருத்தங்கள் இருந்துச்சோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் மிகையாகிற மாதிரி தெரியும். பட் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாக்கி இறுதியா நமக்கு சாதகமா வந்து முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல என்ன வருத்தம் கவலை இருந்தாலும் ஆரம்பத்துல அந்த பிரச்சனை கொஞ்சம் மிகையாகிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில கடந்த காலகட்டம் பெருசா நிம்மதியை கொடுக்கல. ஒரு மாதிரி கசப்பு, வருத்தம், ஒரு சிலருக்கு பிரிவு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிதான் எடுத்துட்டு போனுச்சு. இந்த வக்ர காலம் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். காதல் உறவுல இருந்த விரிசல், பிரச்சனை, வருத்தம், குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை இந்த வக்ர காலம் உங்களுக்கு கொடுத்துரும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல பெருசா பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் எதுவும் இல்லை. அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனவே இந்த நேரத்துல தொழில் ரீதியா பெருசா எதுவும் தடை அமைப்பு தெரியல. தொழில ஒரு சுப மாற்றம் உண்டு. தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். தொழில் நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த நேரத்துல சனி வக்ரம் ஆகிறாரு, உங்களுடைய ராசிநாதன் வக்ரம். எனவே இந்த நேரத்துல முக்கிய முடிவுகள் தொழில் சார்ந்த வகையில எதுவும் எடுக்க வேண்டாம். முக்கிய மாற்றங்கள் தொழில் சார்ந்த வகையில எதுவும் செய்ய வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல பெருசா எதுவும் தடுமாற்றங்கள், தொய்வு நிலைகள் எதுவும் தென்படல. பிசினஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா ஒரு நல்ல வருமானத்தை உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்ந்துரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேலும் இந்த நேரத்துல தொழில் ரீதியா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி நீங்க பயணிக்கும் போது தொழில இன்னும் ஒரு நல்ல மேன்மையை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 6ஆம் இடம் பெருசா எதுவும் பாதிக்கப்படலை. அதே மாதிரி 10ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மேஜர்லி எதுவும் பிரஷர் இல்லை. உத்தியோக ரீதியா எதுவும் பெரிய குழப்பம், பிரச்சனை இது மாதிரி எதுவுமே இல்லை. உத்தியோகம் ஸ்மூத்தா நகருது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ முயற்சி பண்ணா சுப செய்தி உறுதியா உண்டு. ப்ரமோஷன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம், வர புதிய வாய்ப்பை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, பெரிய பொறுப்புகளை நம்மள்ட்ட கொடுக்குறாங்களே அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்க குணம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இந்த நேரத்தில் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன கேட்டீங்கன்னா வர வாய்ப்பை அக்செப்ட் பண்ணுங்க. நம்மளால முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு எதையும் நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா வக்ர சனி என்ன செய்யணும், கொஞ்சம் தன்னம்பிக்கையை குறைக்கும். நம்ம மேல நம்மளுக்கே கொஞ்சம் சந்தேகம் வரும். பயணிக்கிற பாதை கரெக்டா, செய்யற விஷயங்கள்லாம் சரியா இருக்கா, எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேக குணத்தை நம்ம மேலேயே நமக்கு கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு வாய்ப்பு குறிப்பா உத்தியோக ரீதியா, தொழில் ரீதியா கிடைக்குதுன்னா தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துட்டு இந்த புதிய வாய்ப்பை அக்செப்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பிரமாதமா பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே உத்தியோகம், தொழில் இதுல எந்த குழப்பமும் இல்லை, பிரச்சனை இல்லை. கெரியர் லைஃப் நமக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்மூத்தா நகருது, பாசிட்டிவா நகருது. அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு பார்வை, 12ஆம் இடத்துல சனி பார்வை. வக்ர சனி பார்வை என்ன செய்யணும், தேவையில்லாத தண்ட விரைச்செலவுகளை குறைச்சிடும். இது வரைக்கும் நம்ம செய்த செலவு பெரும்பாலும் தண்ட விரைச்செலவுகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வக்ர காலகட்டத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், சுப செலவா இருக்கும். வர பணத்தை நல்ல முறையில முதலீடு பண்ணுவீங்க, நல்ல முறையில அதை சேஃப்டி பண்ணுவீங்க.
வர பணத்தை ஓரளவுக்கு சேமிக்க முடியும். ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கு, கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்க முடியும். ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா அந்த நெருக்கடியான அமைப்பிலிருந்து இந்த நேரத்தில் உங்களால மீண்டும் வெளில வர முடியும். நிறைய கடுமையான தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அது இந்த வக்ர சனியில நான் பார்க்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். மகரத்துக்கு நிறைய மருத்துவ செலவு கடந்த காலகட்டம்லாம், ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பார்வை, அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இப்போ வக்ர சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். ஆரம்பத்துல செலவு அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது ஜூலை 26 இருந்து ஒரு மாத காலம் நம்ம டைம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு மாத காலத்துல மருத்துவ செலவு அதிகமாகிற மாதிரி ஒரு பிம்பத்தை அது கிரியேட் பண்ணும். பட் பயப்பட வேண்டாம். இந்த நேரத்துல நீங்க மருத்துவ செலவு செய்யறீங்கன்னா அது உங்க ஹெல்த்தை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். கொஞ்சம் அப்படியே மிகையாகிற மாதிரி பெருசாகிற மாதிரி தெரியும். இந்த எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கியூரா ஒரு ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். ஸோ ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த மருத்துவ செலவு படிப்படியா குறைஞ்சிரும். சுமார் 137 நாட்கள் நமக்கு இந்த வக்ர காலகட்டம் இருக்க போது. முதல் பகுதியில உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். இரண்டாவது பகுதியில அப்படியே குறைஞ்சிடும். எனவே பொருளாதார ரீதியா இந்த நேரத்துல செய்யற செலவு ஓரளவுக்கு அர்த்தமுள்ள செலவா இருக்கும். ஓரளவுக்கு சேமிக்க முடியும். ஒரு நல்ல மாற்றம், சுப மாற்றத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க முடியும். நல்ல சுபவிரய செலவு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கான வருமானமும் ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிடும். பண வரவு கணிசமா இருக்கும். உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். ஏன்னா குரு பார்வை 11ஆம் இடத்துல. எனவே நீங்க பிளான் பண்ண மாதிரி செய்ய முடியும். அதுக்கு இந்த காலகட்டம் ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா பெருமளவு நெருக்கடி இல்லை. ஜூலை 26 இருந்து ஒரு மாத காலம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு மாத காலத்திற்கு அப்பாற்பட்ட காலம்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே கல்வி ரீதியா எதுவும் பெருசா குழப்பமாலாம் தெரியல. இந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களால ஒரு சில இடையூறுகள் மாணவ மாணவிகளுக்கு நீங்கலாம். என கேட்ட இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளில போயிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலியோட இருக்கிறத விட வெளியிடங்கள்ல போய் நீங்க தங்கி இருந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில பெருசா எதுவும் குறையா தெரியல. கல்வியில சுப மாற்றம் உண்டு. கல்வியில இருந்த தயக்கம், தடை, பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுது. ஸோ கல்வி ரீதியா ஒரு நல்ல மேன்மையை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைனலா நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். மகரத்துக்கு தேக ஆரோக்கிய ரீதியா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அஷ்டமத்துல கேது, அது ஒரு விஷயம் மட்டும் தான் நான் பெரிய மைனஸா பாக்குறேன். அஷ்டம கேது தேக ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் சோதனைகளை கொடுக்க தான் செய்யும். என்ன பண்ணுதுன்னே தெரியாது. ஸோ ஹெல்த்ல மாத்தி ஒரு மாதிரி மனக்கவலைகளையும் மன வருத்தத்தையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்பு அடிக்கடி டயர்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியாது, ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கும். மகரத்துக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அதிகபட்சமா உண்டு. எனவே அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. அஷ்டம கேது என்ன செய்யும்னா உணவு முறைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதிகமா வெளியிடங்கள்ல சாப்பிடுறது, அதிகமா ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பிடுற உணவு உடலுக்கு ஒத்துக்காது. ஸோ நீங்க சாப்பிடுற உணவு ஆரோக்கியமான உணவா இருக்கணும். சரி விகித உணவு எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல ஊட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் ஏற்படலாம். நிறைய பேருக்கு ரத்த சோகை வருது. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தாக்கா இந்த உடல் வலிமை குன்றி போறது, இது மாதிரியான அமைப்புகள்லாம் அதிகபட்சமா நடக்கும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உணவு முறைகளை மாற்றுங்க. எளிமையான உணவு எடுத்துக்கோங்க. எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த நேரத்தில் நான் மெயினாக உங்களுக்கு வார்னிங் கொடுக்குற பகுதி எதுனாக்கா, கழிவு நீக்க உறுப்புகளில் கவனமாக இருக்கணும். கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் ஒரு சில பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு உண்டு. அஷ்டமம்னாக்கா கழிவு நீக்க பகுதின்னு அர்த்தம். அதில் கேது இருக்கும்போது அதில் ஒரு சோதனையை கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல ராகு. கண் பல் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு நீங்க வாய்ப்பு அதிகம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது கைப்பகுதி, ஷோல்டர் பகுதி, இந்த பகுதிகளில் கொஞ்சம் வலிகள் அதிகமாக வாய்ப்பு அதிகம். குறிப்பா கழுத்து பகுதி, ஷோல்டர், கை, கழுத்து பகுதி, இந்த பகுதிகளில் கொஞ்சம் வலிகளோ அல்லது வேற ஏதாச்சும் காயங்களோ அல்லது அடிபடக்கூடிய சூழ்நிலைகளோ நீங்கலாம். சோ கொஞ்சம் சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு தியான பயிற்சிகளை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அஷ்டம கேது மன அமைதியை கெடுக்கும்.
மனசுல ஒரு கவலை, ஒரு தயக்கம், ஒரு ஏக்கம், ஒரு பயம், ஒரு பதட்டம், அதை அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுதுன்னே தெரியாது, என்ன யோசிக்கிறோம்னே புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியான பயிற்சிகள் பண்ணுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உடலுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. மனசு சோர்வடையாம வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா, உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருது. ஸோ இதெல்லாம் உங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் இன்னும் சுபத்துவமா, இன்னும் ஒரு பாசிட்டிவா, ஒரு எனர்ஜியா உங்களுக்கு நகரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓவராலா இந்த வக்ர சனி இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி சூழ்நிலைகளுக்கு இந்த ஜூலை 26ல இருந்து ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு சுப பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்துல பிரச்சனை அதிகமாகிற மாதிரி தெரியும், குழப்பம் அதிகமாகிற மாதிரி தெரியும், நெருக்கடியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு மாதம் காலம் கழித்து இந்த வக்ர சனி உங்களுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அவசர முடிவு, கோபம், இந்த தனிமை உணர்வு, அதிகமா யோசிக்கிறது, ஓவர் திங்க் பண்றது, ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உங்க ரெகுலர் ரொட்டீனை ஓரளவுக்கு பாசிட்டிவா நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபோக்கஸ்டா நீங்க பண்ணாலே இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். அதே போல வாரத்துல சனிக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு. ஞாயிற்றுக்கிழமையில ட்ரை பண்றது இன்னும் பெஸ்ட். சனிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமையில நீங்க மௌன விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல ராகு. இப்போ நீங்க யார்கிட்டயாச்சும் போய் ஏதாச்சும் சொல்றீங்கன்னாக்கா, நல்லதே சொன்னாலும் அது ஆப்போசிட்ல உள்ளவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே பிரச்சனைக்கு வருவாங்க, உங்க மனசையே அவங்க காயப்படுத்துவாங்க. நீங்க சொல்லியிருக்கிறது அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க. எனவே நீங்க பேசுற வார்த்தைகள் ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது ஒரு மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால வார்த்தைகள் எல்லாம் குறைச்சிட்டு நீங்க உங்க வேலையில, உங்களோட செயல்பாடுகள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்க மனசும் தேவையில்லாம நோந்து போகாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது பெஸ்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.